ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்தநாளை முன்னிட்டு சிஎஸ்ஐஎஸ் என்ன பண்றாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட்டுரை போட்டியும் குறும்படம் போட்டியும் நடத்துறாங்க. ஸோ இந்த போட்டி என்ன தலைப்புல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜியுடன் ஐஎன்ஏவில் இருந்து பணியாற்றிய தமிழக வீரர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நேரில் போய் கேட்டு, அதை மையமாக கொண்டு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ, ஸோ அதை கட்டுரை மூலியமாகவோ இல்லை குறும்படம் மூலியமாகவோ நீங்க அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த போட்டியில் நம்ம எப்படி கலந்துக்கிறதுன்றத அப்புறம் எப்படி பதிவு பண்ணுன்றத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, சர்ச் பார்ல கிளிக் பண்ணி www.inarootcn.com பார்ட்டிசிபேட் கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஏ இன்ஃபார்ம் சோல்ஜர்ஸோட நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அவங்க குறிச்சுட்டாங்க போர்ட்டல். ஸோ இந்த வெட்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தருமபுரி கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுல என்ன பிளாக் தருமபுரியா இப்போ பெனார்கமா ஸோ எந்த பிளாக் வருதோ ஸோ அந்த பிளாக் தருமபுரி பிளாக் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ மணமங்கலம் வில்லேஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இல்ல அசிபுரினா அந்த இடத்துல யார் இருக்கா, ஸோ என்ன ஐஎன்ஏ வெட்டன்ஸ் யார் இருக்கான்னு சொல்லி ஸோ டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இது மூலமா சர்ச் பண்ணி நம்ம ஐஎன்ஏ வெட்டன்ஸ் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ காம்படிஷன்ஸ்ல 1500 இருந்து 2000 வரைக்கும் நம்மளுக்கு வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes இருக்கணும் வீடியோ. ஸோ உங்களுக்கு சாம்பிள் வீடியோ இதுதானே சாம்பிள் வீடியோ கீழே கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம், சாம்பிள் வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுன்ற பார்ப்போம். ஸோ மேனுவல் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்க ஃபுல் நேம், ஸோ உங்க நேம் என்னவோ அந்த நேமும் போட்டுக்கலாம். ஸோ நேம் போட்டாச்சு. இப்போ இமெயில் அட்ரஸ், ஸோ இமெயில் அட்ரஸ் போட்டுப்போம். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் காலேஜ், என்ன காலேஜ் படிக்கிறீங்க ஸோ அந்த காலேஜ் போட்டுக்கோங்க. யூஜி இருந்தாலும் போனாலும் பிஜி இருந்தாலும் பார்த்தா 2 பேர் எலிஜிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட், ஸோ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா ஸோ வந்து 3 செஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணோம்னா, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலை செக் பண்ணிக்கோங்க வந்துதான் வரலையான்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த மெயில் வந்திருக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் ஃபார் நேதாஜி ஐஎன்ஏ ரூட்ஸ் டிஎன். ஸோ ஓகே, நீங்கள் மெயில் வந்தால் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது கன்ஃபார்ம்னு தெரியும். ஸோ மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்படிஷனில் கலந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணுங்க. எல்லாரும் காம்படிஷனும் கலந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.